ஹalleluya ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். கடந்த வந்த நாட்களிலிருந்து இருந்து நம்ம தியானித்து வருகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்ப நமக்கு கடந்த நாட்களில் தியானித்த அந்த வார்த்தை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த உண்மை, அதனுடைய இன்னொரு பேரு சத்தியம். அப்ப அந்த உண்மை சத்தியத்துக்கு இன்னொரு பேருக்கு, அதனுடைய பேர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உடைய மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில, என்னுடைய ஜீவியத்துல அங்கே ஆண்டவர் இணைக்கப்படும் பொழுது அங்கே எனக்கு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதே போல நம்ம இன்னொரு அறிவிப்பு, நம்ம சபையில அங்கம் வகிக்கிற பிரதர் மைக்கேல் எப்சிபா, ஆமா, அவங்களுடைய பிள்ளை பியூலா, அவங்களுடைய முதல் பிறந்த நாள் இந்த வாரம் சனிக்கிழமை டவுன்ஷிப்ல அன்சால்டோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல மாலையில கொண்டாட இருக்கிறார்கள். அதனுடைய அந்த இன்விடேஷன் கொடுப்பாங்க போகும் பொழுது. அவே நீங்க சபையின் சார்பாக அதில் நீங்க பங்கு பெறும்படி அன்போடு அம்மா அவங்க நிற்கிறாங்க வெளியில், அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அவங்களுடைய மகள் முதலாவது பிறந்த நாளை பியூலா கொண்டாடுறாங்க. ஆமாம், அவங்களும் வந்துட்டாங்க. ஆகவே அந்த பிறந்த நாளில் நீங்கள் வந்து வாழ்த்தும்படி குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ. சரி, அவனோட வார்த்தையை தியானிப்போம். அப்போ வார்த்தை வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன். சொல்லுங்க, என்ன மனுஷங்க? ஆமென். அப்போ பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ அவன் பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் கட்டடம், வெறும் பணம், நகை, இந்த காரியங்கள் இது மாத்திரம் கிடையாது. அப்ப ஆசீர்வாதத்தினுடைய இன்னொரு காரியம், நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை, அது தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். ஆமென். நல்ல ஆரோக்கியம் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். நல்ல ஆயுசு நாட்கள் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அதுல இந்த பிள்ளை செல்வம், பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த வீக் நம்ம ரொம்ப சிறுவர்களை நோக்கி நம்ம கடந்து செல்ல போகிறோம். அப்ப அதை குறித்து ஆண்டு சில காரியத்தை நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் இடைப்பட போகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். அப்ப வேதாகமம் நமக்கு போதிக்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நீ என்ன பண்ணு, நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. சொல்லுங்க, நடக்க வேண்டிய வழியில. ஆமென். அப்ப நம்ம போறதுக்கு ஒரு பாதை இருக்குன்னா, அந்த பாதையில போகும்பொழுதுதான் நீங்க போய் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு சேர முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த பாதையை விட்டுட்டோம், அல்லது அந்த வழியை நம்ம மறந்துட்டோம், அல்லது அதை விட்டு விலகிவிட்டோம் என்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை. ஆமென். ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார். சொல்லுங்க, என்ன என்ன எத்தனை கோடி? அப்ப அது இந்த கூகுள் மேப் பார்த்துட்டு அவங்க ஒரு ஊரை நோக்கி போறாங்க. அப்ப அந்த மேப்ல அந்த வழி பார்த்தீங்கன்னா தவறாக காண்பிக்கப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போய் அதுல ஒரு வயல்வெளியில போய் நின்றுடுச்சு. கார் வந்து எவ்வளவு ரூபாய் சொன்ன? கை உயர்த்தி சொல்லுங்க, கை அசைச்சு சொல்லுங்க. சொன்னவங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல. அல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப கார் 1 கோடி, ஆனா போன பாதை தெருக்கோடி. அல்லேலூயா. ஆமென். கார் வந்து விலை உயர்ந்தது தான், ஜிபிஎஸ், இன்டர்நெட், வைஃபை எல்லாம் இருக்குது தான், ஆனா அது போன அந்த பாதை தவறானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில அந்த வழி, சில பாதை இடரும் பொழுது, சறுக்கும் பொழுது, தடம் மாறும் பொழுது, அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனை, போராட்டங்கள். அல்லேலூயா. ஆமென். அதுல குறிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் நம்ம இந்த நாட்களில் சிறுவர்களை நோக்கி போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த ஆராதனையோடு கூட அநேக இடங்களில் சிறுவர் ஊழியம், வார நாட்களில் சிறுவர் ஊழியம். எப்ப ஒரு சபை சிறு பிள்ளைகளை நோக்கி ஊழியம் செய்யலையோ, அந்த சபை அடுத்த தலைமுறையை இழந்து விடுகிறது. அப்ப இந்த நாட்கள் நம்ம சிறு பிள்ளைகளை நோக்கி போகல, சுவிசேஷத்தை அறிவிக்கல, ஒரு நம்ம நினைக்கல, எதுக்கு அவசியம், எதுக்கு நம்ம இந்த 2 நாள் 3 நாள் கேம்ப் போட்டு நம்ம நடத்தி, அல்லது கிராமமா போய். அப்ப சிறுவர் ஊழியம்னாலே நிறைய இடத்துல செய்ய மாட்டாங்க. ஏன்? பண செலவு பண்ணணும், குறைஞ்சது ஸ்நாக்ஸ், சாக்லேட்டு,
பென்சில்ஸ் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும், gift கொடுக்கணும். ஆகவே அநேக சபைகள் அந்த ஊழியத்தை மறந்து விடுவார்கள், புறக்கணிப்பாங்க. அது செலவா இருந்தாலும் பாரமா இருந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டிய விதத்துல அந்த வழியில நடத்தலைன்னா அடுத்த தலைமுறை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க யாருங்க, அந்த அடுத்த தலைமுறை ஆலயத்துக்குள்ள வரமாட்டாங்க. இப்ப இருக்கிற தலைமுறையோடு அந்த ஆலயம் மூடப்படும். இன்னைக்கு ஐரோப்பாவில், அமெரிக்காவில், எத்தனையோ கிறிஸ்தவ தேசங்களில் அந்த தலைமுறையோடு கூட ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா அழகா இருக்கும், ஆனா அந்த ஆலயம் இயங்கவில்லை. அந்த ஆலயத்துல சண்டே சர்வீஸ் நடப்பது கிடையாது. காரணம் என்ன? அந்த அடுத்த தலைமுறை நோக்கி போகாததுனால. கட்டடம் அழகா இருக்கிறது, பழமையா இருக்கிறது, சூப்பரா இருக்குது, ஆனா இன்றைக்கு அந்த ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, உன் பிள்ளையானவனை நீ நடக்க வேண்டிய விதத்துல நீ என்ன பண்ண, நடத்து. அல்லேலூயா, ஆமென். அப்ப வெறும் நமக்கு பிறந்த பிள்ளைகளை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த பிள்ளைகள் தேசத்தினுடைய கண்மணிகள், இந்த பிள்ளைகள் தேசத்தினுடைய தூண்கள், வருங்கால தலைவர்கள். அப்ப இங்க சொல்லப்படுற, அப்ப இந்த நாட்கள் அவங்களை நீங்க நடத்த வேண்டிய விதத்துல நீங்க என்ன பண்ணணுங்க, நடத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் சொல்ல, சங்கீதம் 78வது அதிகாரம் 4வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் ஆ, கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஒரு நிமிஷம். அப்ப அங்க சொல்லப்படுகிறது பின்வரும் சந்ததி அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டு செய்த காரியங்களை மறைக்க கூடாது. அநேக நேரத்தில் ஆண்டவரை குறித்து நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக அவதூறாக, தூஷணமாக அல்லது எதிர்மறையாக பேசும் பொழுது அந்த பிள்ளைகளோட மனதில் அப்படி நெகட்டிவா தான் அப்படியே பதிய ஆரம்பிக்கும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது அவர் செய்த அதிசயத்தை நம்ம சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு அது செய்யல, இது செய்யல, இப்படி விட்டாரு, கை விட்டார், இப்படி சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன நினைச்சிரும், நம்ம அப்பா அம்மாவே இப்படிதான், அப்ப நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விலகிடும். அப்ப பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பதாக அவர் செய்த அதிசயங்களை பேச வேண்டும், விவரிக்க வேண்டும். சாட்சி போய் இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை நன்மை. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த நன்மைகளை, இந்த சாட்சிகளை நம்ம விவரிக்க வேண்டும். தொடர்ந்து 5வது வசனத்தை வாசிங்களேன். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி ஆ, இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து ஆ, அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அப்ப ஆண்டவரை குறித்து, வேதத்தை குறித்து, வசனத்தை குறித்து நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லணும். ஏன் சொல்லணும்னா நமக்கு அது கொடுக்கப்பட்ட கட்டளை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அது என்னதுங்க, என்னதுங்க, கட்டளை. இட்ஸ் a condition, இட்ஸ் a law. அப்ப ஆண்டவரை குறித்து, வேதத்தை குறித்து, வசனத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அது கட்டாயம். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அல்லேலூயா, ஆமென். உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் ஆ, உன் இருதயத்தில் இருக்க கடவது. அப்ப முதல் காரியம் எப்படி சொல்றாரு? முதல்ல ஆண்டோட வார்த்தை, வசனம் நம்ம இருதயத்துல இருக்கணும். சொல்லுங்க, எங்க இருக்கணுங்க, எங்க இருக்கணும் அப்படின்னா பெற்றோருடைய இருதயத்துல, வழிநடத்தவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நான் சொல்ல, அங்க இருந்தா நெஞ்சு வலி வந்துடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அது எல்லாத்தையும் கரைக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அடுத்தது 7வது வசனம் சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து ஆ, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் ஆ, வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். அப்ப அந்த 7வது வசனம் சொல்லுகிற, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க, போதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஏன் நம்ம இந்த சிறுவர்களை நோக்கி போறோம், ஏன் அடுத்த தலைமுறைகளை நோக்கி போகிறோம்? இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சொல்லுங்க, இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அடிக்கடி ஆலயத்தில் சொல்றோம், ஒரு பிள்ளை பிறந்து 14 ஆண்டுகள் உங்க கூட இருக்காங்க. சொல்லுங்க, எத்தனை ஆண்டு இருக்கிறாங்க? 14 ஆண்டு. இந்த 14 ஆண்டுல உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை, அதுதான் உங்களுடைய எதிர்காலம். அந்த 14 ஆண்டை முடிக்கும் போது 12th முடிப்பாங்க. அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகள் வெளியூர், வெளி தேசம், ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்புறம் வேலை, அப்புறம் திருமணம். அப்ப நம்ம பிள்ளையா இருந்தாலும் உங்க கூட வெறும் 14 இயர்ஸ், 14 ஆண்டுகள் மாத்திரமே
உங்க கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வார்த்தையை, வசனத்தை, சத்தியத்தை, ஒழுக்கத்தை, பரிசுத்தத்தை, வேதத்தை, ஜெபத்தை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கட்டளை. அல்லேலூயா. இப்ப நாம சொல்றோம், இல்லைங்க நான் அதை சொல்ல மாட்டேன், இல்லைங்க அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, நீங்க சொல்லலைன்னா அடுத்தது இன்றைக்கு யூடியூப் சொல்லி கொடுக்கும், ஏஐ சொல்லி கொடுக்கும், சாட் ஜிபிடி சொல்லி கொடுக்கும், கூகுள் சொல்லி கொடுக்கும். அப்ப ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் அல்லது ஒரு ஆலயம், ஒரு சபை, அப்ப ஆவிக்குரிய நபர்கள் அடுத்த தலைமுறை நோக்கி போகல அப்படின்னா அடுத்த நபர்கள் காத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அதிகமான காரியத்தை, அளவுக்கு அதிகமான காரியத்தை, தேவையற்ற காரியத்தை, இன்னைக்கு நம்ம கையில செல்போன் இருக்கு, 5 வருஷம் யூஸ் பண்றோம்னா அதே செல்போனை பிள்ளைகளிட கொடுத்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒண்ணுதான் அந்த பிள்ளைங்க செய்யறாங்க. தெரியாத ஒண்ணுன்னா நாம யூஸ் பண்ணாத சில காரியம். அப்ப அவங்களிடத்துல கேட்கும் போது எப்படி இது உங்களுக்கு தெரியும்? நான் சொல்றாங்க, யூடியூப்ல பார்த்தேன், ஷார்ட்ஸ் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், சாட் ஜிபிடி சொல்லுது, ஏஐ சொல்லுது. அப்ப நல்லா புரிந்து கொள்ள, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நான் செய்யல, நான் மறக்கிறேன், நான் மறுதளிக்கிறேன், அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்றேன்னா அடுத்தது இந்த யூடியூப், விஞ்ஞானம், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இந்த காரியங்கள் உங்க பிள்ளைகளை போதிப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு, தவறான வழிகளுக்கு நேராக நடத்துவதற்கு இன்றைய உலகம் ஆயத்தமாய் இருக்கிறது. எதுக்கு அந்த கேம்ப், அல்லது எதற்காக நம்ம ஆண்ட குறித்து இந்த பிள்ளைகளுக்கு, கிராமங்களுக்கு, மற்ற இடங்களுக்கு சொல்லுகிறோம்? இன்னைக்கு நாம சொல்லலைன்னா இன்னைக்கு உலகம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, நான் சொல்லலைன்னா யார் சொல்லி தருவா? ஆமென். அப்ப உலகம் பாவத்தை போதிக்கும். லோத்து சோதோம் குமாரால இருக்கிறார். அப்ப சோதோம் குமாரா அந்த பட்டணம் அன்றைக்கு இருந்த மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவத்தை சொல்லி கொடுத்தது, ஓரின சேர்க்கையை சொல்லி கொடுத்தது, விபச்சாரத்தை, வேசித்தனத்தை சொல்லி கொடுத்தது, மதுபானத்தை சொல்லி கொடுத்தது. அப்ப பாருங்க, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிட்டார். அவருடைய பாவம் பரலோகத்தை எட்டினது. அப்ப நான் சொல்லல, நீங்க செய்யல அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகம் பாவத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கலனா இந்த உலகம் பாவத்தை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் சில குடும்பத்தை வேகமாக பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அல்ல 16வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவே என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்ப பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் சில கட்டளையை கொடுத்தார். சொல்லுங்க, என்ன கொடுத்தாருங்க? சில காரியத்தை போதித்தார், சில காரியத்தை ஆலோசனை கொடுத்தார். கொடுத்தாரா, கொடுக்கலையா? எத்தனை பேர் கொடுத்தாருன்னு சொல்றீங்க? நான் அக்கௌண்ட்ல வரல பாஸ்டர்ன்றீங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் போதித்தார், கட்டளையிட்டார், சொன்னார், எச்சரித்தார். இப்ப இதை ஆதாம் ஏவாளுக்கு கேட்டாங்களா, கீழ்ப்படியலையா? பகல பார்த்து சொல்லுங்க, கேட்கல, கீழ்ப்படியில. இப்ப நடந்தது என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்திச்சார். இப்ப துரத்தப்பட்டது, அப்படியே வாழ்க்கை மாறி அப்படியே போகுது. இப்ப அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. சொல்லுங்க, எத்தனை பிள்ளைங்க? யாரு? காயின், அடுத்தது ஆபேல். இப்ப போன வாரம் தியானித்தோம், 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க. யார் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சாரு? ஆபேலுடைய அங்கீகரிச்சார். இப்ப இதை பார்த்த காயினுக்கு எரிச்சல், இதை பார்த்த காயினுக்கு கோபம். இப்ப இவன் என்ன பண்றான்? கூட்டிட்டு போறான், பேசுறான். திடீர்னு காயின் ஆபேலை கொலை செய்கிறான். காயின் ஆபேலை, நல்ல கவனிங்க, ஏதோ ஒன்றை அவன் பெற்றோர் அந்த காயினுக்கு ஆபேலுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு காரியத்தினால, ஒரு அறியாமை அல்லது ஒரு அறிவில்லாமை அல்லது அதை பத்தின விளைவு தெரியாதது, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு ரீசன், அந்த பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றை போதிக்காததுனால அந்த முதல் குடும்பத்துல கொலை விழுது. என்ன விழுதுங்க? அந்த முதல் குடும்பத்தில் அந்த முதல் மகனின் மேல சாபம் வருது. சொல்லுங்க, என்ன வருதுங்க? இப்ப வசனம் சொல்லுவோம், பிள்ளையாண்ட நீ நடத்த வேண்டிய விதத்துல, வழியில நீ என்ன பண்ண? நடத்து. அப்ப ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கே கீழ்ப்படியில, மீறி செஞ்ச கோஷ்டி. இப்ப பிள்ளைகளுடைய காரியத்துல ஏதோ ஒரு கவனக்குறைவு. சரி, அவங்களே பார்த்து ஏதாவது நடக்கும் போட்டு, அவங்களே கத்துக்கிட்டு ஏதோ நினைச்சாங்களோ என்னவோ,
சொல்ல வேண்டிய ஏதோ ஒரு காரியம் சொல்லப்படலை, கற்றுக் கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கப்படலை. இப்ப நடந்தது என்ன? அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொலை, ஒரு மரணம், அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள ஒரு சாபம். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பெற்றோர் அல்லது ஆவிக்குரிய நபர் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், போதிக்க வேண்டிய காரியம், வழி நடத்த வேண்டிய காரியத்தை நம்ம வழி நடத்தல அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ள போராட்டம். அதே வேதாகமத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னொரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அல்ல 1வது வசனத்துல அப்படியே வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஒரு 100க்கு அதிபதி, அவர் பேர் என்னங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, அவர் பேரு கொர்நேலியு. 2வது அவன் வசனம். தேவ பக்தி உள்ளவனும், இத கவனிக்கணும், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. நல்ல கவனிங்க, அவனுக்கு தேவ பக்தி இருந்துச்சு. முதல் காரியம் சொல்லுங்க, அவனுக்குள்ள என்ன இருந்தது? என்ன இருந்தது? தேவ பக்தி. ரெண்டாவது தேவ பயம்னு போடல, அடுத்து ஒரு காரியம் அங்க சேர்க்கப்படுகிறது. என்னன்னா வீட்டார் அனைவரோடும். கை அப்படி அசைச்சு சொல்லுங்க, என்னதுங்க? வீட்டார். அப்ப என்னன்னா அவனுக்குள்ள அந்த தேவ பக்தி இருந்தது, அவனோடு போகவில்லை, தன் வீட்டார் அனைவரோடும் அந்த தெய்வ பயத்தை, தெய்வ பக்தியை அவன் போதித்து வைத்திருந்தான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல புரியுங்க, நம்ம நடத்த வேண்டிய விதம், நடத்த வேண்டிய வழியில நாம நடத்தல அப்படின்னா, நான் சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், அது அப்படியே சுழட்டி அடித்து கொண்டே இருக்கும். அப்ப இங்க அவனை குறித்த ஒரு எளிமையான ஒரு இன்ட்ரடக்ஷன், அவன் தேவ பக்தி உள்ளவன். அதனோடு கூட சொல்லப்படுகிறது, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான், அந்த தெய்வ பக்தி, தெய்வ பயம். இன்னைக்கு அந்த காரியம் இல்லாததுனால குடும்பத்திற்குள்ள அகால மரணம், குடும்பத்திற்குள்ள பிரிவினை, குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத குறைபாடு, குடும்பத்துக்குள்ள சமாதான குறைபாடு. அப்ப இப்படி அவன் தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு இருந்ததுனால அடுத்த 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அங்கே அவன் பிரத்யட்சமாய் தரிசனத்தை பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம்ல சுருக்கி சொல்றேன், அந்த தெய்வ பயம், அந்த தெய்வ பக்தி காணப்பட்டபடினால் பரலோக தரிசனத்தை கொர்நேலியுவால பார்க்க முடிஞ்சது. நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார், ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த நாட்களில இப்படிப்பட்ட அந்த தேவ பயம், தெய்வ பக்தி இல்லை அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் சவால்களை சந்திக்கும். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, தேற்ற அலைச்சல், தேற்ற பிரச்சனை, நம்ம மாதத்துக்கு ஏதோ ஒன்று புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும், காரணமே தெரியாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த காரியம் ரொம்ப முக்கியம். அப்ப கொர்நேலியனோட வாழ்க்கையில் அந்த தேவ பயம், கொர்நேலியனோட வாழ்க்கையில் அந்த தேவ பக்தி இருந்ததுனால அவன் பரலோக தரிசனத்தை பார்த்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க, ஆனாலும் கீழ்ப்படியில சில குறைவுகள், பார்த்தாங்க, மரணம், சாபம். அப்ப இந்த காரியத்துல நம்ம விலகி நிற்கணும். நடக்க வேண்டிய வழியில, நடக்க வேண்டிய விதத்துல நம்ம நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப இதுல பெற்றோருடைய பங்கு ரொம்ப அதிகம். அல்லேலூயா. அப்ப நாம நடக்கலனா, நாம அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கல அப்படின்னா, யோசிப்பாரு, விடுமுறை நாள் அப்படி ஒரு கேம்பே தேவையில்லை, விட்டுட்டு நம்ம விடுமுறையை கொண்டாட எங்கெங்கயோ போயிடலாம். ஆனா ஏன் அந்த நாளை நியமித்து, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, சில சூழ்நிலைக்கு எதிராக நின்றாலும், நமக்கு எத்தனையோ பொருளாதார தேவைகள், ஆனாலும் இது நடத்தப்படுவதற்கான நோக்கம் என்ன? அடுத்த தலைமுறை அது ஆண்டவருடைய தலைமுறையாய் இருக்க வேண்டும். நல்ல 2 கரங்களை தட்டி அப்படியே பிள்ளைகள் அது பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு முடிவு எப்படி இருக்கணும்? நல்லா வாழ்ந்துட்டு போறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த பூமியில அடக்கம் செய்யப்படும் பொழுது, என் பிள்ளைகளுக்கு நான் 2 வீடை கட்டினேன், என் நிலத்தை வாங்கி போட்ட, சொத்து கார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், அதை நினைச்சிட்டு போறது இல்ல. இன்னைக்கு நான் மரித்தாலும் நாளைக்கு என்னுடைய பிள்ளைங்க, என் குடும்பம், என் தலைமுறை, என் சந்ததி ஆண்டவரை போய் ஆராதிப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்மள்ட்ட இருக்கிற பணம் லாக் ஆயிடும், நிலங்கள் அபகரிக்கப்படலாம், சொத்து ஆஸ்தி நம்ம கையை விட்டு போயிடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த பூமியை விட்டு நான் போகும் பொழுது நம்முடைய குடும்பம், நீ யாரை நீங்க விட்டுட்டு போறீங்களோ அவங்க பின்மாற்றத்தில் இருக்கக்கூடாது, அவங்க ஆண்டரை விட்டுட்டு போகக்கூடாது. நம்மளை விதைத்தாலும்
அதற்கப்புறம் அடுத்த அந்த வாரம் அந்த குடும்பம், அந்த உறவு ஆலயத்துல போய் சாட்சியா நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்னொரு காரியத்தை நம்ம தியானிப்போம். வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியனின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஆமென். அப்ப இந்த யாக்கோபுக்கு நிறைய பசங்க இருந்தாங்க. கோத்திரமே அவர்கிட்ட இருந்தா வந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை. சொல்லுங்க, எத்தனை பிள்ளை? ஒரே ஒரு பெண் பிள்ளை. அந்த ஒரு பெண் பிள்ளையினோட பேர் தீனாள். சொல்லுங்க, என்னங்க? இப்ப அவங்க இருந்த அந்த ஊர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. இப்ப இந்த தீனாளுக்கு ஒரு ஆசை. நம்ம அப்பா அம்மா கண்டிஷனா வளர்க்குறாங்க, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் மற்ற காரியங்கள் சொல்றாங்க, நம்ம போய் அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தேசத்து பெண்களை பார்க்க அவள் புறப்பட்டு போனாள். அவள் புறப்பட்டு போன போது அவன் நினைச்சா, அப்பா அம்மாட்ட சொல்ல தேவையில்லை, அண்ணன்க இருக்கிறாங்க சொல்ல தேவையில்லை, யாருக்கும் சொல்லாம நம்ம போயிடலான்னு சொல்லி போயிட்டான். அப்ப அவ போனது யாருக்குமே தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருக்குமே இதுதான் பிரச்சனை. அவன் நினைச்சா யாருக்குமே தெரியலன்ட்டு அந்நிய ஒரு தேசத்துல அந்நிய ஊருக்கு போனா அங்க ஒரு வில்லன், அங்க ஒரு எதிராளி இவளை பார்த்துட்டான். பார்த்தோன்னே இச்சை கொண்டு போனான், அவளை தீட்டுப்படுத்தினான். இப்ப திரும்ப வீட்டுக்குள்ள வரும்பொழுதுதான் தெரியுது, ஒரே மகள் அவள் தீட்டுப்பட்டு போனாள். ஒரே மகள். இத்தனை பசங்க இருந்தாங்க, அது வேற. ஆனா அந்த தகப்பனால, அந்த தாயினால அந்த ஒரு மகளை பத்திரப்படுத்த முடியவில்லை. நான் சொல்றேன், பரிசுத்தம் அந்த ஒண்ணு, கற்பு அது ஒண்ணு, அந்த டிசிப்ளின் அது ஒண்ணு. இன்னைக்கு அநேக நேரத்துல அந்த காரியங்கள் சிதைக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு அவங்க பெற்றோரால ஏத்துக்கொள்ள முடியல. இத்தனை பசங்க இருக்கானுங்க, எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டோம். ஆனா இந்த ஒரு மகள் தீனாள் இன்னைக்கு இவளை பத்திரப்படுத்த முடியல, இவளை பாதுகாக்க முடியவில்லை. தன் வாழ்க்கையை இழந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். வீட்டுல ஒரே அழுக, ஒரே வேதனை. யாரால? அந்த ஒரு மகள். கை வச்சு சொல்லுங்க, யாராலங்க? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க வீட்டுல எது ஒன்னே ஒண்ணு இருக்கோ, எது ப்ரெஷியஸா நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த ஒண்ணு மேலதான் பிசாசுக்கு கண்ணு. அப்ப யாக்கோவுக்கு 12 இன்னும் எக்ஸ்ட்ரா பசங்களா இருந்தாங்க, அது ஒரு பக்கம். ஆனா பொண்ணு எத்தனைங்க? ஒண்ணு. அந்த ஒண்ணு மேலதான் பிசாசுக்கு என்னதுங்க? இவ கண்ணு வெளியில, ஆனா மத்தவனுடைய கண் இவள் மேல. போனால் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. இப்ப என்ன நடக்குது? அவங்க சகோதரருக்கு விஷயம் தெரியுது. 7வது வசனம் சீக்கிரம் வாசிங்க என் கூட சேர்ந்து. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமார்த்தியோடு சயனித்து செய்ய தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். அந்த விஷயத்தை கேட்டவுடனே என்ன வருது? ரத்த கொதிப்பு, கோபம், பிரஷர். அப்ப பாருங்க, ஒரு பெண் பிள்ளை பெற்றோர் கவனிக்கல, ஒரே ஒரு தங்கை, இத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க, கவனிக்கல. இப்ப விஷயத்தை கேட்ட உடனே என்ன வருது? கோபம். அப்ப பாருங்க, அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் தகப்பன் தாய்க்கு மறைக்கப்பட்டது, பொண்ணு போயிட்டா. இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க, ஆளுக்கு ஒரு எல்லையில இருந்தா கூட இவ போறதை பார்த்திருப்பா, எப்படியோ டிம்கி கொடுத்துருச்சு. இப்ப அந்த விஷயத்தை கேட்டோன்னு அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாம் மனம் கொதித்து கோபம். இந்த கோபம், நான் சொல்ல, இது ஒரு முட்டாள்தனம். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், கண்ணீர் வருவது, கோபம் வரும், அது இயல்பு. அப்ப அதுல ஞானம் என்ன? அந்த பிள்ளையை கண்ணும் கருத்துமாய் பார்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் இங்க வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளையாண்டா நீ நடத்த வேண்டிய விதத்துல, நீ போதிக்க வேண்டிய வழியில போதி. அப்ப அந்த பிள்ளை ஒருவேளை அவங்க பெற்றோர் இடத்துல நான் இங்க போறேன் சொல்லிட்டு போயிருந்தா, அந்த தகப்பனோ அந்த தாயோ அல்லது யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பாங்க. ஆனா அவள் மறைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாள். இப்ப என்ன நடக்குது? அந்த எதிர்த்தரப்போட பேச்சுவார்த்தை. இப்ப இவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க?
ஆமா, விருத்த சேதனம் பண்ணு. அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன வேணாலும் பண்றோம். பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு. விருத்த சேதனம் பண்ணி எதிர் தரப்புல இப்ப வலியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே எதுல இருக்கிறாங்க? கோவத்துல, ரத்த கொதிப்புல இருக்கிறாங்க. ஹை பிரஷர், ஹை டென்ஷன். பார்த்தா நேரம் உள்ள பூந்தானுங்க. அந்த அங்க இருந்த அந்த கூட்டத்தை எல்லாரையும் கொன்று போட்டானுங்க. யாருக்காக? ஒரு தங்கைக்காக. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க அந்த ஒரு தங்கை பத்திரமா வச்சிருந்தாங்க அப்படின்னா இவனுங்க கொலைகாரனா மாறி இருக்க வேண்டியதில்லை. அங்க போய் வீணான ரத்தத்தை சிந்த வேண்டியதில்லை. இப்ப எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு இப்ப அப்பாட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க அவங்களை கொண்டு போட்டோம். இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? அதே அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்களேன். 30வது வசனம் சீக்கிரம் டைம்ல. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இப்ப பாருங்க, அந்த தகப்பன் இப்ப கொந்தளிக்கிறாரு. என் பேரை கெடுத்துட்டீங்கடா, என்னோட பேரை கெடுத்துட்டீங்க சொல்றாங்க. அந்த வார்த்தை, நீங்க என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். அப்ப பாருங்க, ஒரு தகப்பனுடைய ப்ரொஃபைல், அவருடைய பேர், அவருடைய ஸ்டேட்டஸ், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் அடிபட்டு போச்சு. யாரால? அந்த ஒரு மகள். இப்ப என்ன நடந்தது? இந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப நீ ஆண்டவர் போதிக்கிற ஒரு காரியம், நீ நடத்த வேண்டிய விதத்துல, நீ போதிக்க வேண்டிய விதத்துல ஃப்ரீடம் கொடுப்பது நல்லது. ஆனா அதே நேரத்தில் அதுல பாதுகாப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அதே வேதாகமத்தில் இன்னொரு பெண் எஸ்தர், சொல்லுங்க யாருங்க? எஸ்தர். எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது மொர்தெகாயினுடைய அரவணைப்புல அவள் வளர்க்கப்படுகிறார். பெற்றோர் கிடையாது. எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். எஸ்தர் 2:7. அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். ஆமென். அப்ப ஒரு காரியம் நல்ல கவனிங்க. மொர்தெகாயினோட வளர்ப்புல எஸ்தர் இருக்கிறார். அவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் சௌந்தரியமும் ரூபவதியுமாய் இருந்தாலும் அவள் அடக்கம் நிறைந்தவளாய் இருந்தாள். சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? ஆமா. அப்ப அந்த இப்ப இங்க தீனால் அவள் அடங்கி வீட்டுல இல்ல, அவ வெளியில போயிட்டா. இங்க எஸ்தர் அவள் ரூபவதி, சௌந்தரியம் நிறைந்தவள். அப்பாவில் அம்மாவில் என கேட்க யார் இல்லை, மனம் போல போகலாம். ஆனா அவ எப்படி இருந்தாள்? அடங்கி இருந்தாள். ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். அவ எப்படி இருந்தாள்? அவ எப்படி இருந்தா? அடங்கி இருந்தாள். ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது மொர்தெகாய் சில ஆலோசனையை கொடுக்கிறார். இப்ப அரண்மனைக்கு போனா அங்க ஒரு 12 மாசம் திரும்ப அடங்கி இருந்தா. இப்ப என்னாச்சு? அந்த 127 தேசத்திற்கு ராணியாக உயர்த்தப்பட்டாள். நல்ல 2 கரங்களை தட்டுங்களே. அல்லேலூயா, ஆமென். அப்ப தீனால் மத்த காரியத்தை பார்த்து வெளியில போனா. ஆனா எஸ்தர் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு அவள் பொறுமையாய் நின்றபடினால அவள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மார்க் 10வது அதிகாரம் அதுல 14வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு கடைசியான காரியம், நல்ல கவனி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வரதுக்கு என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணுங்கன்றாரா, தடை பண்ணாதீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்படின்னா சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, சீஷர்கள் தடை பண்றாங்க. ஏசப்பா பிஸியா இருக்காரு, டயர்டா இருக்காரு, முடியாது. ஆனா இயேசு சொன்னாரு தடை பண்ணாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சொல்றாரு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஏன் அந்த சிறுவரை நோக்கி போறோம்? சிறு பிள்ளை ஊழியத்தை ஏன் செய்யறோம்? பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. அல்லேலூயா, ஆமென். அப்படியே சொல்லி கடைசில 16வது வசனத்தை சீக்கிரம் வாசி. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப சீஷர்கள் தடை பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த பிள்ளைகளை
கூட்டிட்டு வந்து தன் அருகாமையிலே வைத்து அமர வைத்து அவளை தொட்டு அவளை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, என்ன பண்ணினாருங்க? ஆசீர்வதித்தார். அவங்களை என்ன பண்ணினாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த வசனம் அப்படியே இருக்கு. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஏசப்பா என்ன பண்ணாரு? கூப்பிட்டாரு, உட்கார வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்தார். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அந்தியோகியா சபை இருக்கு. சொல்லுங்க, என்ன சபைங்க? அந்தியோகியா சபை. அப்ப அந்தியோகியாவில் இருக்கிறவங்களுக்கு முதல் பேர் என்ன வந்துச்சுங்க? கிறிஸ்தவர்கள்னு வந்துச்சு. அவங்கள தான் முதல்ல வேதாகமத்தில் கிறிஸ்தவர்கள். அந்த சபையினுடைய ஒரு பிஷப், ஒரு சீனியர் பாஸ்டர், அவர் பேர் இக்னேஷியஸ். நல்ல கவனிங்க. அப்ப அவரை ரோம அரசாங்கம் கைது பண்ணுகிறது. சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுதுங்க? கைது. ஏன் ரோம அரசாங்கம் கைது பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. அந்த ரோம அரசாங்கம் இவரை கட்டாயப்படுத்துது. நீ எங்க தெய்வத்தையும் நீ என்ன பண்ணணும்? வணங்கணும். அவர் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா உன்னை நாங்கள் கொலை செய்வோம். அவர் சொல்லிட்டார், மரணம் எனக்கு ஆதாயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நித்திய ஜீவனுக்கான வழி. நான் ஒரு கோதுமை, இந்த கோதுமை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை தர முடியாது. அப்ப சங்கிலிகளை போட்டு அந்த ஊழியக்காரரை, ஏன்னா முதல் நூற்றாண்டு ஊழியங்களுக்கு, திருச்சபைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அப்படியே அந்த நாட்களே பார்த்தீங்கன்னா பெர்சிக்யூஷன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களே இவர் ஊழியக்காரராக இருக்கிறார். இப்ப அந்தியோகியா ஆன்டியாக்ல இருந்து இப்ப ரோமாபுரிக்கு இவர் என்ன பண்றாங்க? கைது பண்ணி சங்கிலிகள் போட்டு அந்த ரோம போர் சேவகர்கள் சூழ இவர் அப்படியே கொண்டு வராங்க. இப்ப எத்தனையோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் போடுறோம், நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், பெயில் வாங்குறோம். அவர் சொல்லிட்டார், யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ரோம அரசாங்கம் அவங்க இந்த குற்றவாளிகளை எப்படி கொல்லுவாங்க? எப்படி கொல்லுவாங்க? கொடூரமா. இவங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரங்கத்தில், இந்த கொலோசியம் சொல்லுவாங்க, அந்த அரங்கத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? போட்டுருவாங்க. அந்த அரங்கத்தில் போட்டுட்டு பசியா இருக்கக்கூடிய மிருகத்தை கழட்டி விடுவாங்க. அந்த மிருகத்தினுடைய சங்கிலியை கழட்டினது தான் நேரா வந்து இவங்களை அழிச்சிடும், பீஸ் பீஸ் ஆகிடும், கிழிச்சு போட்டுரும். அப்ப அந்த அரங்கத்தை நோக்கி இவரை கொண்டு வருகிறார்கள். திரும்ப என்கொயரி வருது, என்ன சொல்ற? அது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை தவிர நான் வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி சொன்னாரு. சொன்ன மாத்திரத்திலே அங்கே மிகவும் பசியாய் ஆக்ரோஷமாய் அங்கே இருந்ததான சிங்கங்கள், 2 சிங்கங்களை அப்படியே என்ன பண்ணாங்க? கழட்டி விட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் அப்படியே கூடி நின்று ஆர்ப்பரிக்கிறாங்க, கத்துறாங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கங்கள் ஆக்ரோஷமாய் வேகமாய் அவர்கள் வந்து அப்படியே இவரை கடித்து அப்படியே கொதறி பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. அதே இடத்துல அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம், நான் கிறிஸ்துவின் கையில் இருக்கும் அப்பம். யார் கையில? ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் கையில இருந்த அந்த அப்பத்தை என்ன பண்ணாருங்க? பிட்டார். அப்ப அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் கையில் இருக்கிற அப்பம். அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டும்? பிற்கப்பட வேண்டும். அப்ப மரணத்தை பார்த்து நான் பயப்படுகிற நபர் அல்ல. மரணம் எனக்கு நித்திய ஜீவனுக்கான வழி. அல்லேலூயா. நான் மரணத்தை பார்த்து நான் மண்டியிட மாட்டேன். அப்ப தைரியமாய் அந்த அரங்கத்தில் நின்று அவர் இரத்த சாட்சியாய் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்து தன்னை ஒரு இரத்த சாட்சியாக பதிவு செய்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப வரலாறு சொல்லுகிறது, இவர் யார் அப்படின்னா யோவானுடைய ஒரு சீஷன். இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அந்த யோவானுக்கு இந்த இக்னேஷியஸ் யாருங்க? சீஷன். திரும்ப இது வேதாகமத்தில் இல்ல, வரலாற்று பின்னணி சொல்லுகிறது. இந்த நபர் யாரு அப்படின்னா, இப்ப நம்ம கடைசியா வாசிச்ச அந்த வசனத்தை வாசிங்களேன், 16வது வசனம், மார்க் 10. அவர்களை
அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமா, இப்ப யார இயேசு கிறிஸ்து கை வச்சாரு? சிறு பிள்ளைகளை. அப்ப வரலாற்றின் ஆராய்ச்சி சொல்லுகிறது, அன்னைக்கு சில சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து அழைத்து தன் மடியிலே வைத்து அரவணைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களை ஜெபித்து அவங்களை ஆசீர்வதித்தார். அந்த கூட்டத்தில் இருந்த சிறு பிள்ளை தான் இவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த நபர் இயேசு கிறிஸ்துவால தொடப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப எல்லாரும் இரத்த சாட்சியை மரிப்பதில்லை, எல்லாராலையும் அது முடியாது. நான் சொல்லுகிறேன், அட்லீஸ்ட் சாட்சியாவது வாழ்ந்துட்டு போனோம். எல்லாரும் இரத்த சாட்சியா மரிக்கணும் அவசியம் இல்லைங்க, மரிப்போமா தெரியாது. ஆனா எல்லாரும் அவருக்கு எப்படி வாழணுங்க? எப்படி வாழணும்? சாட்சியாய். அப்ப அன்றைக்கு சீஷர்கள் தடை பண்ணினாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து தடை பண்ணல. அன்னைக்கு அவர் தொட்டார், இன்றைக்கு அந்த நபர் இயேசு கிறிஸ்துக்காக எழுந்து நின்று விட்டார். பெரிய ஆக்ரோஷமான சொல். அவர் தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மரிக்க போகிறோம், மிருகங்கள் நம்மை கடித்து சிதற போகிறது, எலும்புகள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆக போகிறது. அந்த மரணத்தை பார்த்து சோர்ந்து போகலைங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இப்போ பாருங்க, அன்னைக்கு ஏசப்பா ஒரு நபரை தொட்டாரு, இன்னைக்கு அவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். இன்னைக்கு நம்ம இரத்த சாட்சியாய் மரிக்காட்டினாலும் அவருக்கு சாட்சியாய் வாழணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் சாட்சியாய் வாழணும்? எத்தனை பேர் நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும்? ஆமென். அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மையா ஒப்பு கொடுத்துருக்கணும். அடுத்து நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம வீடு, நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா தான் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளும். அதான் கொர்நேலி, அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பயபக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும். அந்த காரியத்தை தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. அவன் பெரிய சாதனை செய்யணும், உலகத்தையே திருப்பணும், அதெல்லாம் அப்புறம். நான் தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கணும், தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடலாமா இருக்கிற இடத்துல? அதாவது யோவான் 3 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். அப்ப அங்க பாருங்க, யோவான் இவரோட வரலாறு இன்னும் பயங்கரம். நான் முடிச்சுட்டு, ஆனாலும் அந்த வார்த்தை சொல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் என் பிள்ளைங்க பெரிய அதிகாரிகள், பெரிய செல்வந்தர்கள், அது இதுன்னு சொல்றதை விட என் பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க, என் பிள்ளைங்க ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைங்க. இதுல இருக்கிற மேன்மை வேற எதுவுமே இல்லை. இதை சொன்ன இந்த யோவானையும் பார்த்தீங்க அப்படின்னா, ரோம அரசாங்கம் எரியிற அந்த எண்ணெய் சட்டி மாதிரி அதில் போட்டு நல்லா கொதிக்கிற அந்த எரிகலனில் தூக்கி போட்டாங்களாம், போட்டு மூடிட்டாங்க. யாரும் இந்த யோவானை. இது செத்தா அவ்வளோ பீஸ் பீஸாக ஆயிருப்பார், செதைந்து இருப்பார்னு திறந்து பார்த்தா இந்த யோவானுக்கு எதுவுமே ஆகலையா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதில் அதிர்ந்து போய் தான் ரோம அரசாங்கம் இவரை கொண்டு போய் பத்ம தீவில் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. எரியிற நெருப்பு, எரியிற தண்ணி ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்க? பத்ம தீவில். அங்கே நீ சாப்பாடு தண்ணி இல்லாமல் செத்து போன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். நல்ல 2 கரங்களை தட்டி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் நெருங்கி வந்தாலும் பரலோக அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது. ஷாத்ராக் மேஷாக் ஆபத்து ஒன்றும் பண்ணலை, தானியேல் ஒன்றும் பண்ணலை. மரணத்தை நீங்க நேருக்கு நேர் சந்தித்தாலும் பரலோக கையெழுத்து போடாம அங்கீகரிக்காம நான் சொல்லுகிற ஒரு நெகக்கீரல் கூட உன் மேல விழாது. புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. அவர் மடியில இருந்த அந்த பிள்ளை ஒரு நாள்ல ஊழியக்காரனாய், அதுதான் அபிஷேகம், அவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தது. கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல, அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவரோட கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில், ஆண்டவரே இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா, எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அந்த வைராக்கியத்துக்குள்ள நடத்துங்க. யோவான் பதிவு செய்கிறது போல ஆண்டவரே, என் பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதை விட அதிகமான சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. எங்களுக்குள்ள அந்த சத்தியம் வரட்டும். கையை உயர்த்தலாமா? அப்படியே பரலோகத்துக்கு நேராக அப்படியே அர்ப்பணித்து. இந்த க்ளோசிங் செஷன்
இந்த கடைசி நேரம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த தலைமுறை இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள், இன்னைக்கு தவறான விதங்கள்ல ஏதேதோ போகக்கூடிய சூழ்நிலையில இந்த நாளில் நாம ஒப்பு கொடுப்போம், நாம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள், அந்த தலைமுறைகளை ஆண்டவரே பக்கமாய், ஆண்டவரே பட்சமாய் ஆண்டவரே நாங்கள் கொண்டு வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சொல்லலாமா? ஆண்டவரே நாங்கள் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னும் சிறு பிள்ளைகளை நாங்கள் ரத்த சாட்சியா மறிக்காட்டினாலும், சொல்லுங்க பாப்பா வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் ரத்த சாட்சியா மறிக்காட்டினாலும் உமக்கு சாட்சியாய் நான் வாழனப்பா. என் தெருவில், என்னோட வீட்டில் ஆண்டவரே நாங்கள் சாட்சியா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே மனம் இறங்கும்படியே நம்மளை சோதரிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபித்து முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வேலையிலும் அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீங்க. பிள்ளையாண்டவனை நீ நடத்த வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய வழியில நீ நடத்து, நீ போதிக்க வேண்டிய பாதையில நீ போதி. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நாட்கள். இந்த காலத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள, இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள தகப்பன் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு வந்த எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த இக்னேஷியஸ் ஆண்டவர் அவர் மேல இருந்த ஒரு வைராக்கியம் ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்குள்ள வரட்டப்பா. ஆண்டவர் நாங்கள் உலக பிரகாரமா ஏதோ வாழ்ந்துட்டு போகாதபடி எங்க பிள்ளைகள், எங்க தலைமுறை, எங்க சந்ததிகள் ஆண்டவரே உமக்காக நிற்கிறார்கள்ன்ற அந்த சந்தோஷம் எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த பூமியை விட்டு போகும்போது அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அன்று, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அன்று. அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தை எங்களுக்கு நீங்க கட்டளையிடுங்க. இன்னைக்கு வந்த எல்லாரையும் வாழ்த்துகிறோம். இந்த உஷ்ண நாட்களிலும் ஆண்டவரே சுகத்திரமாய் கொண்டு வந்தீங்க, கொண்டு செல்லுங்க, நன்மையினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நடைபெறுகிற அந்த தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேர்தல் சமாதானமாய் ஆண்டவரே நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த இடர்கள் இல்லாதபடி ஆண்டவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்புங்க. அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற அந்த சிறுவர் முகாம், அதை குறிப்பாக ஆண்டவரை இருக்கக்கூடிய தேவைகள், அந்த பொருளாதார தேவைகள், உணவு தேவைகள், ஸ்நாக்ஸ் அன்று என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து அன்று குறைவுகள் இல்லாம, பலவீனங்கள் இல்லாம, ஆண்டவரை எந்த ஒரு எதிர்மறை கிரியைகள் இல்லாம சமாதானத்தோட அன்றை நாங்கள் அந்த கேம்பை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சபை சேர்ந்து சொல்லுவோம், நாத்துமா என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரியே சோத்தரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய பிதா